இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயங்கர பயமாயிடுச்சு, வேர்த்து போட்டுது. எனக்குள்ள ஒரு கவலை, என்ன நம்ம பாட்டுக்கு பண்ணிடுவோம் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இப்போ பண்ண முடியுமா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட நம்மளால படிக்க முடியுமான்னு எனக்கு பயம். ஏன்னா இங்கே நான் பிறந்ததுலேருந்தே நான் ஒரு 4 செவத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து புதுசாக யாரையும் பார்த்தாலே பயம். ஏன் பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க டக்குன்னு கை கொடுத்துட்டாங்கன்னா கூட எனக்கு வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். அதனால எனக்கு புதுசாக யாரை பார்த்தாலுமே பயம். அப்படி வளர்ந்தேன்னா என்னோட பேரண்ட்ஸ், என் அண்ணனை தவிர நான் வேற யாருக்கூடையுமே பெருசாக பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய க்ரௌட் எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு ப்ரொஃபஸர் டக்குன்னு ஓடி வந்து நீ பேசுறியாப்பா அடுத்து அப்படின்னு கேட்டாங்க. நானே அவங்க பயங்கர குழப்பத்தையும் கவலையும் வந்து நான் என்ன சொன்னது தெரியல. அவங்க தரன்னு ஸ்டேஜுக்கு நடுவில் கூட்டு போய் இப்போ பேசு அப்படின்னு மைக்கை கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் நான் என் வாழ்க்கையில் முதல்ல என் கையை வந்து மைக்கை பிடிச்சேன். அந்த பயத்தில் நான் என்ன பேசுறேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பேசி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் ஒரு பெரிய கைத்தட்டலும் கிடைச்சது. அது என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம பயப்படுற ஒரு விஷயத்த பண்ணும்போது இது ஒரு புதுசாக இருக்கே, இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் பயம் இருக்கோ நம்ம அதெல்லாம் பண்ணி தான் பார்த்துருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிது. ஸோ இப்படி தான் என்னுடைய காலேஜ் நாட்கள் ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது எனக்கு கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு எப்படி அட்டெண்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாது. ஒரு மேம் வந்தாங்க, கண்டினியூஸாக அடுத்தடுத்து நம்பர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒரு பையன் டக்குனு என் ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு, மச்சான் அடுத்து தான் உன் நம்பரை உன்னை கூப்பிடுவாங்க அட்டெண்டன்ஸ் சொல்லிடு அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி அன்னையிலேருந்து என்னோட நண்பர்கள் தான் எனக்கு கூடவே இருந்து ஒரு விஷயமா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எனக்கு காலையில் யார் கூட்டிகிட்டு வருது, நைட்டு திரும்ப யார் காரில் ஏற்றி விடுறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டு இந்த 3 வருஷமும் கூடயே இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களுடைய காலேஜ் நடுவில் ஒரு 20 மினிட்ஸ் தான் பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் கூட அவங்க என்னை தனியாக இருக்க விட மாட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க கேன்டீனுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது ரொம்ப பொறுமையாக கூப்பிட்டு வருவாங்க. இப்போ என்னடா டைம் ஆயிடுச்சு, ப்ரொஃபஸர் திட்டுவார், வேகமாக போகலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை மச்சான் நீ இருக்கல, ப்ரொஃபஸர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, பொறுமையாகவே போய்க்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு என்னை மட்டும் வெளியே நிற்க வச்சுருவாங்க. ஒன்னாலதான் இவங்களும் சேர்ந்து கேட்டு போறாங்க, நீ வெளியே நின்று அப்படின்ட்டுவாங்க. இது எனக்கு ஒருபோதும் வருத்தமும் கோபமும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா என்னோட வீட்டுக்கு அடுத்து என்னோட கல்லூரியில தான் நான் ஒரு சக மனிதனாக, ஒரு சக மாணவனாக நான் வந்து ட்ரீட் பட்டேன். அது எனக்கு ரொம்பவே இதுதான் எனக்கு வந்து ஒரு ரியல் அக்செப்டன்ஸா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி என்னோட காலேஜ் ரொம்ப அருமையாக போச்சு. அந்த 3 வருஷத்துல நான் நிறைய எனக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு, நிறைய விஷயம் பண்ண முடிஞ்சது. நான் காலேஜுக்கே போகணும்னு நினைச்சேன். நான் வந்து சிட்டியில் இருக்க எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கும் போயிருக்கிறேன், பங்க் பண்ணியிருக்கிறேன்.